இங்க பாருங்க நம்மளோட மாடு செட்டு, கன்னுக்குட்டி இருக்கு இல்லையா? அது வந்து கன்னுக்குட்டிக்குன்னே அளவா செஞ்ச மாரி இருக்கும். நம்ப செட்ல எல்லாமே பெரிய செட்ல மீதியான வச்சு வச்சு தான் குட்டி குட்டி செட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அப்படிதான் நீங்க வந்து இப்போ 2 செட்டு மெயினா பார்க்க போறீங்க. ஒண்ணு கன்னுக்குட்டிக்கு, இன்னொன்னு வந்து கோழிக்கு. நம்பளோட பெரிய செட்டு வந்து ரொம்ப பெருசா போட்டோம் இல்லையா? அதுல மீதியானதெல்லாம் வச்சு வச்சு குட்டி குட்டியா கோழிக்கு, மாட்டுக்கு, அப்புறம் அது போக நம்மளோட கொஞ்சம் பட்ற எக்ஸ்ட்ரா பொருளெல்லாம் போட்டு வைக்கிறது அப்படியெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட கோழிக்குன்னு ரெடி பண்ணது. அதுலேருந்து மீதி ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி இது வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் கீத்து போட்டு ரவுண்டாக பண்ணியிருக்கோம். மேலே வந்து சோலார் சிஸ்டம் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்பி இருக்கு இல்லையா, முறுக்கு கம்பி, அந்த முறுக்கு கம்பியை வளைச்சி அப்படியே ஆர்ட் மாதிரி அப்படியே வளைச்சி வளைச்சி போட்டிருக்கோம். கீத்து போட்டு கீத்துக்கு மேலே வந்து சீட்டை அப்படியே ஜாயின் பண்ணி ரவுண்டாக போட்டாச்சு. அங்கங்கே குச்சி வச்சுருக்கோம். அந்த குச்சி மேலே கோழி உக்காந்துக்கும். அந்த சீட்டு வந்து இதாக பார்த்தீங்களா, ஆட்டுக்கு போட்ட சீட்டே தான் கோழிக்கும் போட்டிருக்கோம். அந்த மிச்சமானதெல்லாம் அதாவது வீண் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லியே இந்த செட்டு அமைச்சிருக்கோம். ரொம்ப குட்டியாக இருந்தாலும் நாட்டுக்கோழிங்களுக்கு அளவாகவும் அழகாகவும் அமைஞ்சிருச்சு. சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போட்டு ஏதோ விளையாட்டுக்கு பண்ண மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இல்லை, நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு. பெரிய செட்டை விட இந்த செட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். பண்ணையை பார்க்குற எல்லாருமே ஆசைப்படுவாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ குட்டி குட்டியாக செட்டெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. மிச்சமாகிற பொருளை வீணாக்காமலே இவ்வளோ அழகழகாக பண்ண முடியும். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பொருள் எல்லாத்தையும் வச்சு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக வரும். பாருங்கள், கீழே வந்து இப்படி தான் இருக்கும். சுற்றியும் வந்து நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா போர் பைப்பு கொடுத்துருப்போம். அது போக அந்த சீட்டு வாங்குகிறோம் இல்லையா, தரை சீட்டு வாங்குறவங்களே ஒயிட் கலரில் தான் இந்த பாருங்கள் ரன்னர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரன்னரும் நாம் கொடுத்த போர் பைப்பும் தான் அது பேஸ் மட்டை மாதிரி அது நிற்கிது. மீதி 4 தூணு போட்டு அந்த தூணு மேலே எல்லாத்தையும் வெல்டு வச்சு நிற்க வச்சுருக்கோம். இது மேலே பாருங்கள், கோழிங்களுக்கு வெய்ய காலத்தில் வந்து சூடு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம கீத்து போட்டிருக்கோம். இது வந்து சும்மா நம்ம ஸ்டோர் ரூம் மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கோழிங்க இருந்துச்சுனாலும் அதில் அவுத்து விட்டோம்னா நேராக போயிடும். நேராக போயிடுச்சுனாக்கா வேறு இந்த கீரி இதெல்லாம் வந்து பிடிக்காமல் இருக்கும். இது பாருங்கள், முட்டை வைக்கிறதுக்காகவே இது பலகையில் அடித்து ஒரு ரேக்காக இருக்கும். இதில் வந்து நம்ம கோழிங்கெல்லாம் வந்து அடைப்படுத்துக்கும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட அதிக கோழி இல்லை, எல்லாம் சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1, 2 தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு முட்டை வேறு வச்சுருக்கா. முட்டையை எடுத்துக்குவோம். இங்கே 2 பேரும் அவையும் படுத்துருக்காங்க. நம்மளது வந்து அப்படியே இயற்கையாகவே இருக்கிறது தான். பாருங்கள் என்ன மிரட்டுறாங்க பாருங்கள். பார்க்குறது பாருங்களேன், செவனேன்னு இருக்காங்க மேடம். என்ன என்ன லுக்கு, கண்ணை நோண்டிடுவேன், பேசாமல் படுத்துரு. மிரட்டுற ரேஸ்கல். ரொம்ப மிரட்டுதுங்க. அப்படி என்ன பண்ணுறேன். இதை பாருங்கள், நெட்டாக இந்த பக்கம் ஃபுல்லாக கோழிங்க சுற்றிக்கிட்டு இருக்கும். சேஃப்டியாக இருக்கும். 2 சைடு வலை இருக்குது. 2 சைடு வலை இருக்கிறனால வந்து கீரிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.